தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. விடுதலையின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 84வது பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தும் போது அதில் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி ஆனந்த கழிப்போடு அவருடைய சமூகத்தில் பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆக நம் பரிசுத்த ஆலயத்துக்கு கடந்து வந்து தேவனை ஆராதித்து துதித்து சோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமே மகிமை, என்னை தேடி
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆண்டவர் நம்முடைய துதிகளின் சத்தத்தை கேட்டு துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். மனுஷருடைய இதயத்திலே இயேசு தங்கியிருக்கிற ஒரு வாசத்தலம் இருக்கிறது. ஆகையினாலே நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே தாவீது சொல்லும் பொழுது என் உள்ளம் பொங்கி வழிகிறது சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்தருவாராக. 9வது பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன்
திருச்சபையில் நாம் கூடி வரும்போது திருச்சபையில் ஒரு அலங்காரமான ஆலயம், நாம் சபையாக உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடம், அதுக்கப்புறமாக ஒரு பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்திலும் பிரதான பரிசுத்த ஸ்தலம் என்று வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு சிலரை அப்போஸ்தலராகவும் ஊழியராகவும் போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை ஊழியராகவும் தேவன் நியமித்திருக்கிறார். அவர்கள் மூலமாக அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்தை படைத்த ஆச்சரியமான காரியங்கள் வெளிப்படுகிறது. உலகத்தில் தேவ மனிதனாய் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த விதம் வெளிப்படுகிறது. அவர் எதற்காக அந்த உலகத்தில் வந்தார், இந்த உலகத்தை விட்டு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், எப்படியெல்லாம் இந்த உலகத்து மக்கள் அவருக்கு காரியங்களை செய்தார்கள் என்று இந்த சத்தியத்தின் மூலமாக தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக தம்முடைய அன்பை விளங்கப்படுகிறார். ஒரு நாள் ஒரு மனிதன் காட்டுக்குள்ளே நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்படி சென்று கொண்டிருந்த வேளையில அவனுக்கு தாகம் ஏற்பட்டது. அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக அவன் தண்ணீரை தேடினான். தண்ணீரை தேடும்போது அங்கே ஒரு தூரத்தில் ஒரு அருவி விழுந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்ம அருவிகளை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படும். அருவியில் என்ன செய்யணும்? குளிக்க வேண்டும். அதில் நீர் தடாகங்கள் இருக்கும் அதில் குளிக்க மகிழ்ச்சி. சின்ன பிள்ளைகள் விட்டாச்சுன்னா நல்லா குளிப்பாங்க. இப்படி அந்த மனிதன் தண்ணீர் தாகத்துக்காக கடல் சென்று கொண்டிருந்தான். இந்த அருவியில் பக்கத்துக்கு போயிட்டான். போன உடனே தண்ணி குடிக்கிறதுக்கு ஆசையோடு அதை கையில் வாங்கினான். கையில் வாங்கும்போது அதை குடிக்கிறதுக்கு கொண்டு போகிறான். அங்கேருந்து ஒரு பறவை வந்து தட்டி விட்டவனை யோசிக்கான். கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்லி அவன் வேதனைப்படுறான். திரும்பவும் தண்ணி பிடிச்சி குடிக்க போகிறான். அதே பறவை திரும்பி தட்டி விட்டு யோசித்து பார்க்க, ஒரு அறிவில்லாத ஒரு பறவை தட்டி விடுது எதுக்கு அப்படி சொல்லி அவன் சுற்றி விட்டு பார்க்கான். உயர பார்க்கான். அங்கே ஒரு விஷப்பாம்பு அந்த விஷத்தை கக்கி கொண்டு இருக்குது. அதை குடிச்சாச்சுனாலே காரியம். இன்னைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பால் போல இன்னைக்கு பாவத்தை ஜனங்கள் பருகி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை தீண்டுகிறது. அந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. பாவம் செய்கிற ஆத்மா சாகம் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு மனிதனாக தான் இருக்கிறான். ஆனால் மனிதனுக்குள்ளே விலை மதிக்க முடியாத ஒரு ஆத்மா எப்படி காணப்படுகிறது? வணங்குவாய் ஜபித்துவதை ஒருவனாகி மாநிலத்தை ஒருவடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் இல்லாமல் குவலயத்தில் காணவித்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருந்துவிட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாய் என்று அகத்திய முனிவர் சொல்லியிருக்கிற காரணம் என்ன? இந்த உலகத்திலே இரட்சகராக ஒருவர் பிறந்திருக்கிறார், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த வேப்பங்கொட்டையை புசிக்கும் போது என்ன செய்யணும்? அது உள்ள இருக்கிற அந்த விதை வெளியே வந்து திருப்பி என்ன செய்யாது? உள்ள போகாது. இதே போல இந்த சரீரத்தில் மனுஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்ன செய்யலாம்? உயிரோடு இருக்கலாம், ஓடலாம், சாடலாம், நடமாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த சரீரத்தை விட்டு இந்த உயிர் போன பிறகு அந்த உயிர் எங்கே போகும்? அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உயிரை தந்த தேவனிடத்துக்கு போகாத பிரசங்கில் சொல்லப்படுது. ஆண்டு இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறது சொல்லி பார்க்கும் பொழுது, மனுஷனுக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார். அந்த உயிரை எங்கே போகுமா? தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லுமா. பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு, வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்த அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாமல் இருக்கும். உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்?
பூமியில பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்க முடியுது. பரிசுத்தமுள்ள ஆண்டவராக இருக்க நான் பரிசுத்தர் ஆகினாலே நீங்களும் எல்லா நடக்கைகளும் பரிசுத்தராக சொல்லப்படுது. ஆனால் சிறு வயதிலிருந்தே சின்ன பிள்ளைகள் பார்க்கும்போது ஒரு கல்லை பறித்து வாக்குல வைக்க போகும். தாய் பார்க்காத நேரத்தில் என்ன செய்யும்? வாக்குல வச்சிடும். அதுக்கு ஒரு கீழ்ப்படியான ஒரு தன்மை இருக்குது. இப்படி செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்தாங்கன்னு சொல்லி ஒரு பாவரிக்கை ஜெபம் இருக்கிறது. அப்படி செய்யறதுதான் நமக்கு என்ன நஷ்டம்தான். ஒரு கல்ல ஒரு பிள்ளை ஒழுங்கினா அது உள்ள போய் அது கெடுதல் தான் செய்யும். இதே போல கெட்டு போய் கொண்டிருந்த மனுக்குலத்துக்கு என்ன செய்வது? இந்த ஆத்மா சேதப்பட்டு விட்டது. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு சொல்லி வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுதுன்னா, நீ உயிருள்ளவன்னு சொல்லி பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனா இருக்கிறது சொல்லி சொல்லப்படுது. காரணம் என்ன? ஏதேன் தோட்டத்திலே புசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்ன கனி புசித்த நாளிலே ஆண்டு சொன்னார், இதை புசிக்கிறாள் நீ சாகவே சாவாய். அந்த காரியம் நடந்து விட்டது. ஆனா சத்ருவான என்ன செஞ்சான்? அதெல்லாம் ஒண்ணு நடக்க. நீங்க தேவர்களை போல மாறி பொய் சொன்னான். இன்றைக்கு பொய்யான காரியங்களுக்கு மக்கள் அநேக மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நிழலை போல என்ன செய்யறாங்க? வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நித்தியம் எங்கே? நித்தியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு வயதான மனுஷர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த சிகிச்சை பெற்று வந்த அந்த தாத்தாவுக்கு ஒரு அருமையான பேத்தி இருந்தான். சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. தாத்தா விசாரிச்சுட்டு பக்கத்து பெட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்டையும் நல்லா பேசிகிட்டே இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பக்கத்தில் இருந்த மனிதனுக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு. ரத்தம் தேவைப்பட்ட உடனே அங்கே மருத்துவர் சொன்னார், ரத்தம் கொடுங்க அப்படின்னு. உறவினர் எல்லாரும் வந்தாங்க. நான் ரத்தம் கொடுக்க, நீ ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் போட்டு வந்தாங்க. ஒருத்தர் ரத்தம் அதுக்கு பொருந்தல் ஆகினால யாருடைய ரத்தம் பொருந்த மாட்டேங்குது, ரத்தம் கொடுத்தா படிச்சுக்கிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரி ஏன் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க, இது சரியான கொடுக்குறேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண கொடுத்தா அது பொருந்தினது, அந்த ரத்தம் கொடுக்கப்பட்டது. அவர் பிழைத்துக் கொண்டார். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபடுத்தி மனுஷர் சாயலான பூமிக்கு வந்து வாழ்ந்தபோது நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவருக்கு தலை சாய்க்க சிலுவையிலும் இடமில்லை. காரணம் என்ன? இன்னைக்கு மனிதனுடைய இருதயத்திலும் இடமில்லை. சொந்தமானவர்கள் வந்தால் சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உரிமை என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனின் பிள்ளைகள். பிள்ளைகள் சொன்னா சகல உரிமையும் கிடைக்கிறது. தேவனுக்கு பிள்ளைகள் ஆகிற உலகத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தள்ளி. நம்மளாரும் கெட்டு போகாமல் படைக்கிறதுக்கு தேவன் செய்திருக்கிற ஒரு காரியம் அவரே தந்து விட்டான். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு குற்றவாளி குற்றம் செய்தான், தண்டனை சொல்லியாச்சு. தண்டனையில் தப்புறதுக்கு ஜனாதிபதி மட்டும்தான் தப்பிக்க முடியும். அங்க ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் போய் ஜனாதிபதி பார்க்கறது போயிருக்க ஒருத்தரும் உள்ள விட எல்லாரும் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா உள்ள இருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். ஓடி வந்து எல்லாரும் பார்த்தா அவங்கவுங்க கடமையில எல்லாரும் கரெக்டா இருக்காங்க. தூரத்துல பார்த்தா ஒரு மனுஷன் கண்ணீரும் கம்பளியமா இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னு சொல்லி பக்கத்துல இருந்து கேட்கறேன், எதுக்கு பாடுறாங்க? அவங்க அப்பாவை பார்க்கணும், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணுமா? எங்க அப்பாவை பார்க்கணுமா? வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு எழுதிட்டான். நேர உள்ள கொண்டு போயிட்டான். மன்னிப்பு பாபா மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாபா மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார், இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்கு
பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டா உள்ள போயிடலாம். பாவம் மன்னிக்கப்படலன்னா போக முடியாது. பாவம் மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அவன் பன்றிக்கு போடு ஒரு தவறு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தர் கொடுக்கல. ஆகாரம் இல்லாமல் வருத்தப்படும் போது யோசிக்கான், என் தகப்பு வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, எல்லாருக்கும் பூர்த்தியான சாப்பாடு. இன்னைக்கு தேவனோடு கூட இருக்கும்போது எந்த குறைவும் இல்லாத ஒரு பரிபூர்ண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த மனுக்குலம் தேவனை விட்டு என்னைக்கு பின்வாங்கி போனாங்களோ, இஸ்ரவேல் மக்களுக்கும் அதே தான். நான் சொந்த ஜாதியாக தெரிந்து கொண்டேன். காரணம் உண்மையில் அன்பு வைத்து மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கைகளை இழுத்துக்கொள்ள மனதாக இருந்தேன். அன்புனால இருக்கிறாரா? மகனே மகளே என்கிட்ட வாமா, நான் உனக்கு ஆறுதல் தருவேன், உனக்கு ஆசீர்வாதம் தருவேன், உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். அந்த இடம் பரிசுத்தமாகும். அதனால இந்த பூமியில் இருக்கும்போது பரிசுத்தமாயிரு. பரிசுத்தமா இருக்க என்ன செய்யணும்? உலகத்துல எந்த வழியிலையும் பரிசுத்தமா இருக்க வழியே இல்லை. எந்த தர்மத்தை செஞ்சாலும் பாவம் மன்னிக்கப்படாது. இன்னைக்கு சட்டையில ஒரு கரை பட்டவனுக்கு கரை நீங்கிறதுக்கு எத்தனையோ பவுடர் வந்து போட்டு தேய்ச்சாலும் என்ன செய்யாது, போகாது. ஆனா அதுக்குரிய அந்த லிக்விட விட்டாச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், வேறு. இதே போல கரை ஒன்றும் இல்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு கிருபாதார பலியாக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஏன்னு சொன்னா ஆத்மாவுக்காக பலிபடத்திலே சிந்தப்படுகிறது ரத்தமே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. உங்களுக்காக எனக்காகவும் ஒருத்தர் ரத்தம் கொடுத்திருக்கிறாரா? அந்த ரத்தம் கொடுத்திருக்கிற ஆண்டவர் நோக்கி பார்த்திருக்கிறீங்களா? நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார், நம்பி வாழ்ந்து அவரை நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த பாயாயிலும் தள்ளவா தேர்கிறார், துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். நாங்கள் நோக்கி பார்த்தோம். பார்க்கும்போது இந்த இயேசு எனக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடவப்பட்டவராக, சிலுவை சுமந்தவராக, முள்கிரீடம் தரித்தவராக, பின்கைகள் கட்டப்பட்டவராக, அண்ணா காய்வாக போவதாக போய் நின்று எனக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். எனக்காக நொறுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு பாவ மன்னிப்பு கிடைத்தது, ஒரு நிச்சயம் கிடைத்தது. எப்பொழுதும் இந்த உலகத்திலே மரித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு நம்பிக்கை கிடைத்தது. இந்த சம்பவத்தை நாங்கள் அநேக இடங்களில் சாட்சியாக சொல்வதற்கு காரணம், இந்த உலகத்தில் மரணம் நினையாத மாயை போன்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முல்லை போல புகையை போல இந்த உலக வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் நித்தியம் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ணினதும் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் செய்யுது. ஒரு அருமையான வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் இயேசு ஏற்றி பண்ணாங்க. வயிற்றுல ஒரு கட்டி, டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அநேக மருத்துவர்கள் பார்த்தாங்க, சுகமாகலை. அந்த கட்டி வித்தியாசமான கட்டின்னு வேலூருக்கு போய் காமிச்சாங்க. காமிக்கணும் மருத்துவர்கள் பார்த்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் உயிருக்கு கேரண்டி கிடையாது. கையெழுத்து போட்டு கொடுங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் உயிருக்கு கேரண்டி இல்லை. ஊருக்கு போக வரைக்கும் உயிர் இருக்கும் என்று சொல்லி நாசிரியர்கள் லூக்கா ஆசிரியர்கள் வச்சிருந்தாங்க. ஊழியர்கள் பார்க்கவே இருக்கும்போது தங்கச்சி தோத்துறோம், எப்படி இருக்காமா? அண்ணன் நான் நல்லா இருக்கேன். ஆனால் மருத்துவர்கள் எப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஏன்னு சொன்னா என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம். எதுக்குன்னு சொன்னா இந்த உலகத்துல இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அங்கரங்கள் துளைக்க செங்கூருதி சூரக்க பொங்கி கோசி மாறிட்டே. அங்கரங்கள் துளைக்க செங்கூருதி சூரக்க பொங்கி கோசி மாறிட்டே. உன்
தங்க சிங்காசனத்தில் அமர்த்த உன் மந்தம் அனைத்தும் போட்டி தங்க சிங்காசனத்தில் அமர்த்த மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ. கையில காலில் ஆடி அந்த மரணம் பயங்கரமான மரணம், சிலுவை மரணம். நம்முடைய நாட்டில் பலவிதமான தண்டனைகள் இருக்கான அந்த இஸ்ரேல் நாட்டில் அந்த சிலுவை மரணம் ஒரு கொடுமையான வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் நமக்கு ஒரு இணைப்பு கொடுக்கும்படியாக சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவர்களுக்கும் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு இணைப்பு, ஒரு ரட்சிப்பு ஆகினால்தான் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டாங்க. பரலோகத்துக்கு முன்பு ஒரு இணைப்பு, தேவதூதர்கள் வந்துட்டாங்க, கால் மாட்டிலையும் கலக்க மாட்டிலையும் வந்துட்டாங்க. இன்னொரு அருமையான சகோதரன், அவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான தாப்பந்தாயிட்டு சண்டை போட்டான். ஒரு நாள் செய்த காரியம், நல்ல குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். குடிச்சிட்டு மருந்தையும் குடிச்சிட்டான், அதுக்கு மேலே குடியும் குடிச்சிட்டான். ராத்திரி 2 மணிக்கு வீட்டில் வாந்தி பண்ணி வாட வித்தியாசம் பண்ணோட தாய் தாத்தர் பார்த்தாங்க. ஐயோ, செய்யக்கூடாத காரியத்தை செய்துட்டான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்பி, இவங்க வயசானவங்க, சீக்கிரம் கொண்டு போங்க, ஆஸ்பத்திரியில் கொண்டு காப்பாற்றுங்க. காப்பாற்ற முடியாச்சு. அங்கே ஆஸ்பத்திரியில் தலைகீழ தொங்க விட்டுருக்கு. இங்கேருந்து போய் பார்க்க போனவங்க, தம்பி ஏன் தம்பி இப்படி செய்தாங்க, ஏன் தம்பி இப்படி செய்தாங்க, தெரியாமல் செஞ்சுட்டனே, கண்ணுக்கு இருள் போல இருக்கனே, எங்கே போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஐஸ்வர்யமா பாதாளத்தில் வேதனைப்படும் போது ஒரு சொட்டு தண்ணிக்காக நினைக்கிறான், வேதனைப்படுறான். லாசரு அனுப்புங்க, அனுப்ப முடியாது. பூமியில் எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க இங்கே வந்துடக்கூடாது பாதாளத்துக்கு. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிறான், ஏழையானவரோ ஆபரணங்களில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றார். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இந்த உலகத்தில் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துடலாம், இந்த திருச்சபைக்கு வரலாம், காணிக்க போடலாம், நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம். இறுதியத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறோமா? இயேசு நமக்குள்ள வரும்போது அந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிற அக்னியும் கந்தகம் எரிகிற கண் ஆகினால்தான் இந்த பூமியில் உனக்கு கண்ணு உனக்கு எவ்வளோண்டாக்கினா கண்ணை பிடிக்கி போடு, ஒற்றை கண்ணாய் பரலோகத்தில் போயிடலாம். உன் கை உனக்கு எவ்வளோண்டா, கையை தரித்து போடு, ஒரு கை உள்ளவனாய் பரலோகத்துக்குள்ள போயிடலாம். உன் கால் உனக்கு எவ்வளோண்டா, காலை தரித்து போடு, காலு ஒத்த கால் உள்ளவனா போயிடலாம்னு சொல்லுவோம். அதுக்கு கண்ணையும் பிடிக்க போட முடியல, கையும் காலையும் வைக்க வேண்டியல. நம்முடைய உள்ளத்துல தேசிய இடம் கொடுத்தா இதுக்கு இடம் கொடுப்போமா? இப்படி இடம் கொடுத்தவங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்டவங்க? ஒரு அருமையான ஒரு ஐயா எங்க குழுவில் இருந்தாங்க. அவங்க வாலிப நாட்கள் சந்திக்கப்பட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தென்னை மரத்தில் ஏறுவாங்க, தென்னை மரத்தில் ஏறி அந்த கொலையை அப்படி வெட்டி அப்படியே இறக்கி கொண்டு வாங்க. அவ்வளோ பலமுள்ளவங்க கொண்டு வந்து சைக்கிளில் வச்சு திருச்செந்தூருக்கு கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு சினிமா பார்த்துட்டு இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இஷ்டம் போல் போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் சந்திச்சாச்சா. எப்படி சந்திச்சாருன்னா, ஒரு காய்ச்சல் மூலமாக சந்திச்சாச்சு. பயங்கரமான காய்ச்சல், கை காலெல்லாம் நடுங்கிச்சு. அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாச்சு. எப்படின்னா, இன்றைக்கும் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ எங்க இருப்ப? உன் சரீரம் சிஎஸ்ஐ கலர் எடுத்துக்க நினைச்சிடும், போயிடும். உயிர் தொழிலை நாளுக்கு நல்லடக்கம் செய்யணும். நீ எங்க இருப்ப? கேட்ட உடனே நடுங்கிட்டாரு, முழங்கால் போட்டு ஒப்பு கொடுத்தாரு. இருதயத்துக்குள்ள இயேசு வந்தாங்க. வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டாங்க. இந்த உலகத்தில் இயேசு சத்தத்தினால கழுவப்பட்டு, நீ இயேசு சத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? இந்த கூட்டம் இதுக்கு தான். நம்முடைய ஆத்மா விலை மதிக்க முடியாதது. இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்கு. ஆயத்தப்படுத்துகிற ஒரு
பரலோக ராஜ்யத்தை ஒருவர் இழந்து போகக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. தேவனற்றவர்களுக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு தேவனுடைய மனிதர், சரி உன்னை சொல்லி முடிச்சிடறேன். சுகவீனப்பட்டு வீட்டில் இருந்தாங்க. கூட இருக்கிற ஊழியக்காரர் சுகவீனப்பட்டவனை போய் பார்க்கவே இருக்கு. சகோதரனை சுகவீனப்பட்டு விட்டாய் அல்லவா, எப்படி இருக்கா சொல்லி கேட்டோடனே மரணம்னு சொன்னா எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு யோசிச்சு, நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் உண்டு நம்பி மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் சாயல்ல மாறி இருக்குங்களா? அப்ப ஏன்ப்பா பயப்படுறாங்க? மரணத்தின் சாயல்ல போகலையோ வா ஜோமன்னு சொல்லி ஜோமனே 2 நாள் கழிச்சு வாரேன், நீ தொடர்ந்து பாவத்தை அறிக்கை செய். ஏதாவது பாவம் தடையாச்சுன்னா உள்ள போக முடியாது. ஜோமன் நீனும் ஜோமன் நானும் ஜோமன். வீட்டுக்கு போய் அவர் ஜோமன், இவர் இங்கே முழங்கால் பண்ணி ஜோம் பண்ணுறாரு. ஆண்டவர் அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு அவர் வரும்போது இப்போ எப்படி இருக்காங்க உனக்கு ஆண்டவர் உனக்கு என்னத்தை வழிபடுத்துறாரு கேட்கும்போது ஒரு கோழி முட்டை சுற்றி வருதப்பா. ஒரு கோழி முட்டை சுற்றி வருது. ஏன் இப்போ சொல்கிறாங்க? சில வருஷத்துக்கு வந்து பக்கத்தில் தோட்டத்தில் கூட சொன்னால் இப்படி செய்தாச்சுன்னா விளைச்சல் நல்லா இருக்கும்னு சொன்னால் காசு மட்டும் கூட நான் செய்துட்டேன். இன்னைக்கு அந்த பாவம் எனக்கு தடையா இருக்குப்பா. பாப்பா ஆண்டவர் மன்னிக்கிறார், எந்த பாவம் வருமே தள்ள மாட்டேன். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளுவது இல்லை. ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டாங்க, ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி அவர் போயிட்டாரு. இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க, எப்படி இருக்கா சொல்லு. ஏன்னு சொன்னா மரிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னா நம்ம போகக்கூடிய இடம் நிச்சயமா நமக்கு நிச்சயம் தெரியப்படுத்தப்படும். இப்படி இந்த மனுஷன் 2 நாள் கழிச்சு வந்தாரு. இப்ப எப்படி இருக்காப்பா? எனக்கு பட்டம் தருது, மாற்றி நீங்கும் நித்தியகாலம், கொஞ்ச காலம் இல்லை, நித்தியகாலம். இயேசு சிலுவையில் மரணத்தை ஜெயித்து சீசர்களுக்கு காட்சி கொடுத்தார். உயிர் தெழுந்த சாயலிலே நம்மளாம் உயிரோடு கூட எழுப்பப்படுதுன்னா இன்னைக்கு அவருடைய சிலுவைக்கு போகும். சிலுவை நோக்கி பார்த்தவங்க பிழைத்துக் கொள்றாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் சொல்லி ஜனங்கள் பாவம் செய்த போது அனுப்பப்பட்டது. இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் யாரெல்லாம் கடிச்சா அவங்களும் செத்து போயிட்டாங்க. மோசேஸ் வந்து கேட்குறாங்க, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சு நாங்கள் செத்து போயிடுறோம், என்ன செய்யறது? ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ நிறுத்து. இதை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்க அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? இன்றைக்கு இந்த மனுக்குள்ள ரசிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் சிலுவை. சிலுவை உயர்த்தாத பிரசங்கம், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜபம், சொந்த வியாபாரம். சிலுவை உயர்த்தாத பிரசங்கம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜபம், சொந்த வியாபாரம். சிலுவை மாத்திரம் உங்களுக்கு முன்னதாக வைத்துவிட்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் கைகளில் கால்களிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி விட்டு அவரோடு இணைத்து விட்டு நாங்கள் நினைக்கிறோம். ராத்திரியோடு ராத்திரியே கடந்து போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும்? சிலுவையை நோக்கி பார்த்தா படைச்சு ஒரு பாட்டியம்மா உடனே சொல்லி கொடுத்துறாங்க. அந்த பாட்டியம்மா புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய நம்பிக்கை வேற. இந்த உலகத்துல புசித்து குடித்து நம்ம மனம் போல் வாழ்வோங்கிறது அவங்க வாழ்க்கை. ஆனால் சுவிசேஷம் சொல்லப்படும் ரட்சிப்பு, ஒரு பாதுகாப்பு, மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, பாதாளம் இருக்கு, பரலோகம் இருக்கு. பரலோகத்துக்கு போன இயேசு தவிர வழி இல்லை. இயேசு மாத்திரம் நீங்க ஏற்றுக்கொண்டா போதும். அவர் உங்களை கடைசி வரைக்கும் கைவிட வேண்டாம். பாட்டி ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லை தம்பி, நான் வழிபடுற ஆண்டவன் எனக்கு நல்ல இடம் கொடுப்பான்,
சரி கேட்கல, என்ன செய்ய, விட்டாச்சு. காலங்கள் உருண்டு போனது. சரீரம் எப்பவுமே இதே பலத்திலே இருக்கும். ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். வயசானாங்க, கை காலில் பிறகு குறைஞ்சி, வீட்டில் ஒத்தையெல்லாம் இருந்தாங்க. தெருலைட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா வீட்டில் வெளிச்சம் இருட்டாக இருந்துச்சு. தெருலைட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த மரண நேரம் வர்றதுனால அந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படுச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச காட்சி, அவங்க சொன்னது உண்மையான காரியத்தை அவங்களுக்கு சொல்கிறாங்க. யாரெல்லாமோ வந்திருக்கிறாங்க, கயிறுலாம் வந்திருக்காங்க, கெட்டி கொண்டு போக வந்திருக்காங்க. யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சேன், என்னை காப்பாற்றுறதுக்கு அந்த ஊரில் ஒருவரும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, எங்கே ஐக்கியம் வச்சிருக்கிறோமோ அந்த ஐக்கியம் என்ன செய்யும்? தொடர்ந்து வரும். கடைசியில் அந்த ஐக்கியம் தான் வந்து இருக்கும். தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு விட்டோம்னு சொன்னால் தேவன் உதிர் வருவாங்க. சாத்தானுக்கும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க ஐக்கியம் வைத்து விட்டால் அந்த ஐக்கியம் என்ன செய்யுது? வருது. அப்போ அந்த சுவிசேஷத்தை சொன்ன அந்த சகோதரர் எட்டி பார்த்தவங்க, தம்பி என்னை காப்பாத்தையா, யாரெல்லாம் வந்திருக்காங்க, பாட்டி உங்களுக்கு சொன்னேன்னா ஏசுதான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு ரட்சிப்பு இலவசம். ஏன்னு சொன்ன அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட காலங்களில் இந்த மனம் திரும்புகிறதுக்கு, பாவம் பெறுறதுக்கு சில உணர்வுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். காலம் பிந்தி போனவர்கள் என்ன செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியும். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம், இந்த ஊர்லேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், என்னெல்லாம் ஏற்பாடுலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். மெடிக்கல் செக்கப் எடுப்பாங்க, பாஸ்போர்ட் எடுப்பாங்க, விசா எடுப்பாங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் ஆயத்தம் செய்து ஃப்ளைட் டிக்கெட் எடுப்பாங்க. அங்கே போய் இறங்குறவனு கொண்டு காமிக்கிறதுக்கு அந்த அத்தாச்சி வச்சுருப்பாங்க. இதே போல் பரலோகத்துக்கு போகும்போது இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்களா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரையாக இருக்கிறார். அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இருக்கிறார். உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அங்கே வந்த நோக்கம் இதுதான், பரலோகத்தின் பாக்கியத்தை இந்த பூமியில் இயேசுவின் ரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டு பெற்றுக்கொள்ளும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் வழக்கமாக 8 மணிக்கு ஆரம்பித்து 8:30 முடிக்கிற கூட்டம் இன்னைக்கு 9 மணிக்கு நடத்தியிருக்கோம். ஏன்னு சொன்னால் ஒரு சந்திப்பு. எருசலேம் நாடு சந்திக்கும் போது உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகவும் உன் சமாதானத்தை கேட்டவர்கள் அறிந்திருந்தாங்கன்னா எனக்கு நலமாயிருக்கும். கோழித்தின் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து மன்னமாய் கூட்டி சேர்த்து கொண்டு எத்தனை தினமோ மனதாக இருந்தது, உங்களுக்கோ மனதில்லாமல் போயிருக்கு. மனுஷனை கட்டி இருக்கிற அன்பின் கைதுகளினாலே. ஏன்னு சொன்னால் உலகத்தில் நம்ம கொண்டு வந்து ஒன்றும் இல்லை, கொண்டு போகிற ஒன்றும் இல்லை. போகும்போது லகுவாக போவதற்கு இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? பயணிக்கணும். அந்த உலகத்தில் யாருமே கூட வர மாட்டாங்க, இயேசு கூட வருவார். பரலோகத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அவன் அவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி, இயேசுவே எனக்காக சிலுவையிலே பாடுபட்டிருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் பாவத்தை எனக்கு மன்னியும்னு சொல்லி கேட்பீங்களா? ஒரே ஒரு சின்ன கவியை பாடுகிறேன். வெளியத்தில் இயேசுக்கு மாத்திரம் இடம் கொடுங்க. நாங்கள் இயேசுவை சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இயேசுதான் அவங்களை தொடர்ந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியவர். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தில் பாதகத்தில் முடிவிருப்பா, பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய். லதா மங்கேஷ்கர் ஒரு பெரிய பணக்காரங்க, நல்ல பெரிய பாடை, சரீரத்தில் பலவீனப்பட்டாங்க.
கடைசியில் ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்கப்பட்டாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் வந்தது, எனக்கு எத்தனையோ விலை உயர்ந்த வஸ்திரங்கள் இருக்கு, சின்ன ஒரு நைட்டியை மட்டும் எனக்கு போட்டு விட்டுருக்காங்களே, எனக்கு எத்தனையோ மாளிகை இருக்கு, ஒரு சின்ன அறைக்குள்ள எனக்கு கொண்டு வச்சிருக்காங்களே, ஒரு எத்தனையோ அலங்காரமான செருப்புகள் இருக்கு, ஒரு சின்ன ரப்பர் செருப்பு தான் போடுவேன். இந்த உலகத்தை விட்டு போக போறேன், எனக்கு இந்த உலகத்துக்கு ஒன்றுமே எனக்கு சொந்தம் அல்ல, 5 அடி நிலம்தான் சொந்தம், பிரார்த்தனைன்னு சொல்லி நல்ல செய்தி கொண்டு வந்து சொன்னாங்களே, அவங்க சொன்னதான் உண்மைன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்பொழுது சாத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, இன்னும் ஆள் இருக்கு என்று சொல்லி அந்த கச்சாப்பு கடை கொண்டு போகிற ஆட்டுக்கு கொலை காட்டுற மாதிரி வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். அந்த பாட்டி சொன்னது, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, கைடெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த வாலிபத்துக்கு சொன்னது, இருள் போல இருக்குது, உங்களுடைய இறுதி நேரம் எப்படிப்பட்டதாக, பரலோகமா நரகமா, 2ஆம் மரணங்கள் சொல்லப்படுற அக்னியும் கடந்து தப்புவதற்கு ஒரே இயேசு. இயேசுகிட்ட உங்கள் இதயத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை கைவிடவே மாட்டாங்க. உலகத்தெல்லாம் படுத்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை மாத்திரம் கேட்கிறார். படைத்திருந்த வாழினே உன்னை தேடி ஓடிவா பாவம் நீங்கி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அம்மாவிடத்திலே
சாய்க்கும் நிறைய கிறிஸ்துவே அனைவருக்கும் உறுப்பினர் செய்கிறோம். நிறைய ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டார் அனைவரும் இன்னும் சந்தோஷம் உண்டாகும் சொல்லியிருப்பா. இந்த நேரத்திலே அப்பா யார் யாரெல்லாம் ஒப்புக்கொண்டு ரசிக்கப்பட்டார்களோ அவர்கள் பகவான் சொல்லியிருக்கோம்ப்பா. சந்தோஷப்பட்டு நம்முடைய அப்படின்ற நாளை ஆசிரியர்களுக்காக புகழாக போகிறோம். அவர்களும் மீட்புள்ளாக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். அதெல்லாம் ஒரு விருப்பம். அதற்காக இந்த உலகத்தை எடுத்து மனசுலே வாழ்க்கையை திருச்சபை அனைவரும் நோக்கி பார்த்த ஒரு நாள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம்.